பெனங்காய் வாசம் நல்லா இருக்குது அந்த புட்டு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா பெனங்காய் புட்டு தான் நான் அவிக்க போகிறேன். இப்போ பெனங்காய் புட்டு 2 வகையாக அவிச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் அரிசி மாவில் வந்து உருண்டையாக பிடிச்சி கூட அவிச்சுக்கலாம். நாங்கள் அதை வந்து பாலில் வடின்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் வந்து அதை பெனங்காய் புட்டுன்னு சொல்லிக்கொள்கிறது. ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இது ஒரு முறையில் அவிச்சு கொள்ள போகிறோம். பெனங்காளியை எடுத்து நாங்கள் கோதுமை மாவில் வச்சு கொண்டு தான் இந்த பெனங்காய் புட்டு வைக்க போகிறோம். அதுவும் குழல் புட்டு தான் நான் வைக்க போகிறோம். உண்மையிலுமே நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதுக்கும் அரிசி மாவிலே நீங்கள் அவிச்சு கொள்ளலாம். நாங்கள் கோதுமை மாவில் நான் வைக்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. அதோட வந்து பெனங்காய் சீசனண்டா மட்டும்தான் இந்த பழத்தில் செய்யக்கூடிய சாப்பாடுகள் எல்லாமே நாங்கள் செய்து கொள்வது. இப்போ இந்த சீசனை விட்டால் இனி நாங்கள் அடுத்த வருஷம் பழம் விளையக்க தான் நாங்கள் அதை செய்து கொள்வோம். அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போமே. பார்த்தீங்கன்னா இது எங்கட வீட்டு பெரம்பழம் தானே. அதனால் வந்து நிறைய பழம் வெள்ளனையே கொஞ்சம் நான் விழுந்த உடனேயே எடுத்து வச்ச பழங்கள்லாம் இதுகள் எல்லாமே வந்து நல்ல பழங்கள். ஆனால் இப்போ பெனங்காய் புட்டுக்கு வந்து இவ்வளோ பெனங்காயும் தேவைப்படாது. ஆனால் அவ்வளோ நல்ல பெனங்காய் கொஞ்சம் வெடிக்காமலுக்கு நல்லதாக இருக்குது. இப்போ அதனால் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். பின்னேரம் பெனங்காய் பணியாரம் சுடுறேன்டா சுட்டு கொள்ளலாமன்றதுக்காக. இது ரெண்டுமே காணும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் புட்டை வைக்கிறதுக்கு ரெண்டும் காணும். நல்ல பெரிய பெனங்காய் தானே. அப்போ வந்து நாங்கள் இது ரெண்டையும் கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த மேல் மூளை உடைச்சி எடுத்துக்கொள்வோம். இந்த மேல் மூள் உடையாமல் இருந்தால் தான் பணமெல்லாம் விழுந்தாலும் பழுதாகாது. இப்போ உடைஞ்சி விழுந்ததுன்னா என்ன செய்ய மாட்டா இது வெடிச்சிடும். வெடித்தா இலவாக வந்து இந்த பூச்சிகள் வண்டுகள் வந்து போகக்கூடும். சரிங்களா, மூளை அப்படி உடையாமலுக்கு இருக்குது. இனி வந்து இந்த மேல் தோல் இருக்குது தானே, இதை வந்து அப்படியே ஒன்றா உரிச்சு போட்டு நாங்கள் களி எடுக்க தொடங்குவோம். இந்த மூளையும் வந்து உடைச்சி எடுப்போம். ஆளை பாருங்க, பனம்பழம் சூப்பர வடிவியா. நான் அந்த தோல் உரிக்கும் பிறகும் வடிவா பார்த்து பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒருக்கா கொடுத்து பார்ப்போம். இன்னைக்குதா எப்படி இருக்கு? இப்போதான் ஆளுக்கு பிடி ஓட்டுருக்கு. சுவ பிடி ஓட்டுட்டுதான். நிறைய பெனங்காய் இருக்குது தானே. ஆளுக்கு ஒரு பெனம்பழ வீடியோவில் கொடுத்து விடுவோம் சாப்பிட்டுட்டு. சாப்பிடுங்க. எடுக்கவே வாயில் எடுக்க விடாமலுக்கு. சாப்பிடுங்க. கையில் பிடிச்சி சாப்பிடுங்க பிள்ளை. கையில் பிடிங்க, பிடிச்சி சாப்பிடுங்க. அது பெரிய பெனங்கொட்டை இல்லை, அதை கையில் பிடிச்சிக்கொள்ள. மாடை போச்சு அடிச்ச வச்சு சாப்பிடப்படுது. சோபடி பண்ணிட்டுதான். இனி வேற பழங்கள் வாங்கி கொடுக்க தேவையில்லை. மாம்பழம் நினைவுல வந்து நிற்கிறாங்க. பேரா இஞ்சி பேரா காரமேனி இனி பனம்பழம் முடியும் வரைக்கும் விழுந்த உடனே ஒரு பனம்பழம் எடுத்து வச்சு போட்டேன்டா. வேண்டாமா அங்க கையில தும்படுங்க. அது வேண்டாம், தும்பு வேண்டாம். சாப்பிடுங்க. இந்த பிணைஞ்சு எடுக்க இல்லை விருப்பம் ஆளுக்கு. ரைட், காணும். நாங்களும் களி எடுப்போம். எங்கள் அம்மாவோட இருந்து சாப்பிடுவோம். அழுறாரு தூக்கம். மற்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள வந்து அந்த தும்பு அளவுகள் போயிடும், பார்த்து கவனமாக கொடுக்கணும். இந்தாங்க உங்களுக்கு பெனங்காய் கொண்டு கொண்டு போங்க, சாப்பிடுங்க கொண்டு. அப்படி அரைச்சோட நாளுக்கு அப்படி பெனமே எப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா அவைக்கு கொடுக்கக்கூடியதில் எல்லாம் கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு களி எடுக்க போகிறோம். கணக்க தண்ணி விடக்கூடாது. ஆள் பனங்கொட்டையோட போச்சு வந்துட்டு. ஆள் பனங்கொட்டையோட எல்லாம் சோப்பி விளையாடட்டு.
பிணைஞ்சும் எடுக்கலாம், மற்ற கரண்டியால் வலிச்சும் எடுக்கலாமோ. இந்த புட்டுக்கு வந்து நீங்கள் கட்டாயமே வந்து காய்ச்சி போட்டு தான் புட்டை வைக்க வேணும். இப்போ பலகாரம் சுடுறேன்டா நீங்கள் சுட்டு போட்டும் இந்த பலகாரம் சுட்டு கொள்ளலாம். என்னது சுடுதண்ணிக்கு பதிலாக வந்து நாங்கள் பெனங்களியை தான் விடப்படும். அப்போ வந்து காய்ச்சி தான் எடுக்க வரும். புட்டுக்கு தேவையான களியை வந்து நாங்கள் நல்ல வடிவாக அப்படியே பிணைஞ்சு எடுத்துட்டோம். இதை வந்து வடித்து தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த சின்ன தும்புகள் இருக்குது தானே, அதுகள் வந்து வரக்கூடும். அப்போ வந்து இப்படியே வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க எவ்வளவு திக்கான களியாக இருக்கிறபடியே தான் வடியுது இல்லைங்க. சரியான மெதுவாக தான் வடியுது. நல்ல வடிவாக நாங்கள் வடித்து எடுத்துட்டோம். இந்த சட்டிக்கெலாம் நல்ல வடிவாக காய்ச்சி எடுக்க போகிறோம். காய்ச்சிறக்கு முதல் கொஞ்சமாக உப்பு விடுவோம். ஏன்னா அந்த கயர்த்தன்மை எல்லாம் இல்லாமல் போகிறதுக்காக தான் கொஞ்சம் உப்பாக விட்டா சரி. இனி அடுப்பு மூட்டி காய்ச்ச தொடங்கினா சரி. இப்போ காய்ச்சறது வந்து இப்போ கன நேரம் காய்ச்ச வேணும் அப்படி என்றெல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் தொடக்கம் 10 நிமிஷம் காய்ச்சி கொண்டு வரைக்கும் அந்த நுரை எல்லாம் வரும். கயர்த்தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த நுரை வந்து கூட வரும். இல்லாட்டிக்கு நார்மலாக நாங்கள் ஒரு 5 நிமிஷம் காய்ச்சினாலே காணும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டி காய்ச்சுவோம். நல்ல சிவப்பு உரகாக இருக்கு. ஏன்னா அப்பா குத்தி வச்சிருக்கிறேன். இந்த முதல் காட்டுக்கு இருக்குது ஜாவரணை ஒரு மரம் இருக்குது. ஜாவரணை கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த உரக மாதிரி இருக்குது. ஜாவரணை கொஞ்சம் வெள்ளை கலரும் அடிக்கும். அந்த சிடாய் தான் இப்படி வெள்ளையாக இருக்கும். இப்படி இது என்ன உரகம் சொல்லுங்க அப்போ? வேம்பு மாதிரி இல்லை, பூவரசு. அடுப்பெரிய தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் பெனங்களி வச்சுருக்கிற காய்ச்சி அடுப்பில் வச்சு இப்படியே காய்ச்ச தொடங்கினா சரி. கொஞ்சம் சூடு பிடிச்சி கொண்டு வரட்டுக்குமே. இப்போ தடிப்பான களி தானே. இப்போ நாங்கள் இப்படி கிண்டி கொள்ளாடிக்கு என்ன செய்யணும்னா அடி பிடிக்கும். அதனால வந்து தான் அப்படி தொடர்ச்சியாக காய்ச்சணும். இப்போ முதல் சூடு பிடிக்கட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கும் கூடவா நாங்கள் அப்படியே காய்ச்சிட்டோம். கொஞ்சம் கூட நுரை வரையில் நல்ல பெனங்காய். இது வந்து அந்த கொஞ்சமும் கயர் இல்லாத பெனங்காய் தான் இது. இப்போ வந்து நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். சரியான திக்காக இருக்கும். கையில் பட்டா அள்ளி போடுவோம். அப்படியே ஆறுறதுக்கு நேரம் சேர்த்துமோ ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே அரடம் ஆக எங்களுக்கு ஆறக்கூடாது. ஏன்னாண்டா இப்போ சுடுதண்ணி பரவிலத்தில் அந்த சூடு இருக்க வேணும். இருந்தால் தான் அந்த புட்டுக்கு நல்லா இருக்கும். புட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து புட்டு பானையை நாங்கள் அடுப்பில் வச்சு கொள்வோம். என்ன இந்த அடுப்புக்கு வந்து உள்ளுக்கு போகிடும். அப்போ ஒரு தட்டு வச்சு தான் வைக்க வேணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டோம். இப்போ கோதுமை மாவு வந்து அவிச்சு அரிச்சு வச்சுருக்கிறோம். அதை வந்து அப்படியே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ கோதுமாவுக்கு பதிலாக நீங்கள் இப்போ வறுத்த அரிசி மாவையும் பாவிச்சு கொள்ளலாம். மாவு வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து இப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் களியை விட்டுக்கொள்ளுவோம். களி பாருங்க சுடுது. இந்த களியை விடவே ஒரு ஆசையாக இருக்கு. ஏன்னா அதோட மாக விட இப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே ஆக கிணக்கவும் விடக்கூடாது. அடுப்பு முன்னுக்கு இருந்து மறைக்குது சுய். மர நிழல் தான் இருந்தாலும் அந்த காற்றுக்கு அந்த ஓலையில எல்லாம் ஆட வெயில் வந்து எங்களுக்கு வந்து களி வந்து காணும். இருந்தாலும் களி கிணக்கவே மிச்சம் இருக்குதுண்ணே. இங்கே வேறுங்க போல களி இருக்குதுன்னு சொல்லி மற்ற பெனங்காயம் அப்படியே நாங்கள் களி எடுத்தால் பலாயிரம் சுடலாம். இப்போ வந்து பனிச்சுண்டால் அப்படியே கொத்தி கொள்ளுவோம். இப்படி நல்லா சின்னனா கொத்தி எடுத்துட்டேன். இவ்வளோ காணும் அப்படி கொத்தினது. என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் புட்டு அவிய விடுவோம். அதோட வந்து நல்லாவே கொதிச்சிட்டு ஆவி பறக்குது பாருங்க. கட்டு கிடக்க உள்ளுக்கு கிடக்க தான் பார்த்தேன். அடியில் கொஞ்சம் தேங்காய் பூ போடுவோம். வேணா குழல் புட்டண்டா தேங்காய் பூவை மாறி மாறி போட்டாச்சு. இப்படியே
நாங்கள் குழச்ச பனங்காய் புட்டை போட்டுக்கொள்ளுவோம். அவிஞ்சாதான் புட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பூ, இப்படியே அதை மாறி மாறி போட்டால் சரி. இப்படியே மூடி போட்டு நாங்கள் அவிய விட்டால் சரி. அவியட்டுக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நிறையவே ஆவி போகுதேண்ணே. புட்டு வந்து எங்களுக்கு அவிஞ்சிருக்கும். நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். மேல் மூடியை கலட்டி போட்டு அப்படி இருக்கு. ஆவி பறக்குதா? ஆவி பறக்க எங்களுக்கு வந்து புட்டு ரெடி ஆகிட்டு. அதுங்க வந்து சும்மா புட்டு இல்லை, பனங்காய் புட்டு. இப்படியே நாங்கள் மற்ற புட்டையும் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த பனங்காய் வாசம் நல்லா இருக்குது. அந்த புட்டு வாசம் வருது. மற்ற திறம் வச்ச புட்டும் அவிஞ்சிட்டு எங்களுக்கு. இது வந்து இப்போ அவிச்சமா தானே, வேகமாக அவிஞ்சிடும் புட்டு வந்து எங்களுக்கு. ரெண்டாவது பனங்காய் புட்டும் ரெடி. அது அந்த அவிஞ்ச உடனே கொஞ்சம் மாறின உடனே கலர் கொஞ்சம் கூட காட்டுது. கலர் கூட காட்டுது. இப்படியே நாங்கள் மிச்ச புட்டையும் அவிச்சு கொள்ளுவோம். அப்பா வந்து கொஞ்சமாக சம்பளம் அடிக்க போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த புட்டுக்கு வந்து நீங்கள் தனியாக சீனியோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும் இந்த புட்டில். ஏன்னா பனங்காய் வந்து எங்களுக்கு இயல்பாகவே இனிப்புத்தன்மை உள்ளது தானே. ஆனால் அதோட வந்து ஒரு லைட்டான உரைப்பும் சேர்ந்தால் நல்லா இருக்கும். அதனால் வந்து சம்பல் தான் அடிக்க போகிறோம். நீங்கள் விரும்பினா கறியோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் சின்ன கலண்டா கொஞ்சம் விரும்பி சீனியோட தான் சாப்பிடுவீங்க நம்ம. என்ன அப்பா வந்து நல்ல தேசி புளியெல்லாம் போட்டு இடிச்சு தந்துட்டார் சம்பல். அப்போ விரும்பினாக்கள் சம்பளோட சாப்பிட்டு கொள்ளலாம், சீனியோடையும் விருப்பமானாக்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். புட்டும் வந்து அவிச்சு முடியுது. அப்படியே 3 புட்டு இறக்கியாச்சு. இன்னொன்று அப்படியே இருக்குது, அதை முறக்கி கொண்டு சாப்பிடுவோம் நாங்கள். சம்பளம் நல்ல நிறமாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து புட்டெல்லாம் அவிச்சு முடிஞ்சு. ஸோ இனி வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் புட்டும் சம்பளம் தான் சாப்பிட போகிறோம். அப்படி இருக்கான்னு பாருங்க, ஒவ்வொரு துண்டு புட்டு, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு துண்டு எடுப்போம். என்ன ஏன் ஒன்று வேணும், 2 வேணும். அதோட வந்து சம்பல். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். தானே நல்ல கலர் காட்டுது, மஞ்சள் கலர் காட்டுது, நல்ல வாசமும் காட்டுது. அதுதான் அப்படி இருக்கண்டு பாருங்க. மஞ்சள் வெள்ளை இனிக்கும். இதுக்கு சம்பல் தேவையில்லை, தனியாக சாப்பிடலாம். தனியாக சாப்பிடலாம், சூட்டோட சாப்பிடணும். கொஞ்சம் சுட சுட தனியாக எண்ணெய் நாயோட சாப்பிடுவோம். சம்பளோட சாப்பிட நல்ல சூக்காக இருக்கும். நல்ல சம்பளம் கூட சாப்பிடுவோம். ஏண்டா இதில் இருக்கிற இனிப்பும் அந்த சேர்ந்து இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோ எடுக்கிறவா சொன்னவா எனக்கும் ஒரு புட்டுக்குழல் வைக்கட்டும், கடைசியாக இருக்காதாமண்டு. ஆனால் உண்மையிலேயே இருக்காது போலாம். கிடக்கு ஒரு துண்டு புட்டு வைக்கணும்னு சொல்லி போட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு இருக்கு அவங்க உண்மையாக இருக்காது போலாம் கிடக்கு. எனக்கு பார்க்க மாறி சொல்லி போட்டு எனக்கு 2 காணம் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு போரல அப்படி இந்த சொப்டா நல்ல வாசமாகவும் இருக்கு. நல்ல வாசம். அந்த பனம்பழத்தை சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு வாசமாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ பாலில் வடிக்கிறது தான் சொல்கிறோம். நாங்கள் இப்போ அந்த அதை வந்து உருண்டையாக்கி போட்டு அதை அரிசி மாலை செய்து கொள்ளலாம். உருண்டையாக்கி போட்டு பால் புட்டு மாதிரி, பால் புட்டு இல்லை இப்போ நாங்கள் பாலில் வடிகன்னு சொல்கிறோம். நாங்கள் பால் புட்டுன்னா தனியாக போய் இந்த உளுத்த மாவும் அரிசி மாவும் செய்த மாதிரி வந்துடும். இது வந்து உருண்டையாக பிடிச்சி போட்டு செய்கிறது. இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பொலு பொலன்னு இருக்கு. இப்படி கையில் பிடிக்கிறீங்க.
இது இந்த பனம்பழம் சீசன் கேட்க மட்டும்தான் இதுகள் செய்து கொள்ளலாம். இன்னும் 2 எடுப்போம் என்ன அவங்களுக்கு 2 முடிஞ்சு அப்படி இன்னைக்கு 2 பேர் பார்த்து கொண்டு நிற்கணும். அப்போ அவையில கொடுக்கணும் காணும் வீடியோ முடிக்கணும். உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்குது. பகுதிக்கு சொல்லல உண்மையாக தான் சொன்னா வேற லெவலில் இருக்குது. நீங்களும் பனங்காய் களி தேவைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஒரு பனங்காய் களி இருந்தாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேருக்குரிய புட்டா வச்சுக்கொள்ளலாம். அப்போ வந்து கிடைச்சா நீங்களும் கண்டிப்பா வந்து பனங்காய் சீசன் மிஸ் பண்ணாம நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க. சும்மா அந்த மாதிரி இருக்குது. நல்ல சத்து. அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.